ஒளி பேசணும், ஒளி பேசணும். ஒளி அப்படின்னு சொன்னால் சவுண்ட் எனர்ஜின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் சாதகமாக வரணும் நமக்கு அப்படின்னு சொல்லலாம். சார் எப்படி சார் சவுண்டு நம்ம எனர்ஜி மணி அடிக்கணும் அப்படின்ற விஷயம். அதனால தான் வீட்டில் பூஜை பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் எதுக்காக வந்ததுன்னா மணி அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தது. அப்போது மணி அடித்து கற்பூர ஹாரத்தி காமிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். அதே மாதிரி பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரிகாகம், எரித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது யாரெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த அடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, விறகு அடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்போ வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட தோஷமே இல்லாமல் இருந்தது. எப்போது விறகு அடுப்புன்னு ஒன்று இல்லாமல் ஆயிடுச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து சம்மந்தப்பட்ட தோஷங்கள் நிறைய வந்து ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறதுன்னு சொல்லலாம். அப்போது எரிப்பது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்குலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 2 வேளையும் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே ஒரு பயம்னு எப்போ பயம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான இடத்துல தான் பயம் இருக்கும். அப்போ ஒளி வந்ததுனாவே அந்த பயம் வந்து போயிடும்னு சொல்லலாம். இப்போ எப்போ விளக்கு ஏற்றணும்? காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி சாயந்தரம் வந்து 6 மணிக்கு விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவோம். இந்த 2 வேளை விளக்கு ஏற்றணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.